ஹாய் உறவுகள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஸ்கூல் லஞ்ச் வந்து பார்க்கலாமா? வெள்ளை சாப்பாடு, அப்புறம் முளை தக்காளி கீரை, அப்புறம் வெண்டைக்காய் தொக்கு, வெண்டைக்காய் குழம்பு இல்லை வெண்டைக்காய் தொக்கு, அப்போ உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிட்டேன், அப்புறம் வடகம். அவ்வளோதான் இன்றைக்கி ஸ்கூல் லஞ்சு. இவ்வளோதான். இனி ரெடி பண்ணலாமா? பாப்பாவுக்கு, பெரிய பாப்பாவுக்கு வெள்ளை சாப்பாடு. அப்படி இன்றைக்கி ஸ்கூல் லாஸ்ட் எக்ஸாமு. இதோட ஸ்கூல் 10 நாளுங்க லீவு தான். இனி இதனெல்லாம் வச்சு மேய்க்கவும் முடியாது. இனி தான் அவருக்கெல்லாம் விடுதலை, எனக்கு விடுதலை கிடையாது. இனி தான் ரொம்ப போராட்டமாக இருக்குது. ரெண்டுன்னு வச்சு அடித்தடி எல்லாம் ஃபைட்டிங் எல்லாம் இருக்கும். என்ன ஆகும் தெரியல. இனி ஒரு 10 நாளைக்கு ஸ்கூல் லீவு தான். அதனால் இன்றைக்கி அவ்வளோதான். இன்றைக்கி முளை தக்காளி கீரை பாப்பாவுக்கு, சின்ன பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். மெயினாக இது எப்படி சேர்ந்தேன்னா, இதில் கொஞ்சம் ஒரு முட்டை போட்டிருக்கிறேன். என்னென்னா, முளை தக்காளி கீரை கிடைக்கும்போது கசப்புன்னு சொல்லி நிறைய பிள்ளைகள் சாப்பிட மாட்டேங்குது. ஒரு முட்டை உடைச்சா தெரியாது, அந்த கசப்பு தன்மை தெரியாது. முளை தக்காளி கீரை நிறைய கொடுக்க வேணாம் குழந்தைகளுக்கு. ஹெல்த்தி ஃபுட்டு தானே அது. வயிறு புண்ணு, அந்த அல்சர் தொல்லை இதில் வந்து பிள்ளைகளுக்கு சீக்கிரம் இல்லாமல் இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த முளை தக்காளி கீரை இதே மாதிரி செய்து கொடுத்தா குழந்தைகளுக்கு கொஞ்சம் விரும்பி சாப்பிடும். அவ்வளோதான். பெரிய பாப்பாவுக்கு சிம்பிள் தான். நிறைய கிராண்டொന്നും கிடையாதுல்ல. இதெல்லாம் சிம்பிளாக வீட்டில் செய்யணும் மட்டும்தான், நம்ம ரெகுலராக செய்யണது. அவ்வளோதான். லஞ்சு ரெடி. பெரிய பாப்பாவுக்கு லஞ்சும் ரெடி. ஓகே. இனி நம்மளை அடுத்தது சின்ன பாப்பாவுக்கு வெள்ளை சாப்பாடு, அப்புறம் கீரை தான். ஏன்னா இந்த வெண்டைக்காய் தொக்கில் கொஞ்சம் காரமாக இருக்கும், சுருக்குன்னு இருக்குது. அதனால் சாப்பிட மாட்டேன். முளை தக்காளி கீரை குட்டி பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். போடம்பிள்ளை அம்மா எனக்கு பிடிக்குமம்மான்னு சொல்லுறேன். அப்போ கொஞ்சம் பிடிக்கும். அதனால தான் நான் சொன்னது முட்டை போட சொல்கிறேன். முட்டை போட்டால் குழந்தைகள் அந்த கசப்பு தன்மை இல்லாமல் சாப்பிடுது. அதனால் விரும்பி சாப்பிடுது. அதனால முட்டை போட்டால் நல்லது தான். அவ்வளோதான். சின்ன பாப்பாவுக்கு சாப்பாடு லஞ்சு ரெடியாச்சு. அவ்வளோதான். கறிவேப்பிலை எடுத்துக்கலாம். பிள்ளைகள் சாப்பிடலாம். நம்ம பெரியவர் சாப்பிடலாம், குழந்தைகளுக்கு தெரியாதல்ல, எப்படி சாப்பிடணும் தெரியாதல்ல. அதனால எடுத்துருவேப்பில. அதுக்கு மேலே கொஞ்சம் கீரை வச்சுட்டேன். கலரி மேலே கொஞ்சம் கீரை. அவ்வளோதான். சின்ன பாப்பாவுக்கும் இன்றைக்கி லஞ்சு ரெடி. 2 பேருக்கு அவ்வளோதான் உறவுகளை லஞ்சு. இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.